அன்பு சொந்தங்கள் அனைவருக்குமே எங்கள் இந்நேர வணக்கங்கள். நாங்கள் இன்றைக்கு ஒரு வித்தியாசமான சோட்டி செய்ய போகிறோம். என்ன சோட்டி செய்ய போகிறோம்? அது என்ன சோட்டிஸ் ரூபி, நீங்கள் சொல்லுங்க. நிறைய நாளைக்கு பிறகு கண்ணுல இந்த தட்டு வந்து எனக்கு பட்டு இருக்குது. எப்பயோ வாங்கி வச்சது, ஒரு நாளுமே வீட்டை செய்யறதே இல்லை. இன்றைக்கு ஏதோ தேடி கொண்டு போய்க்க இது வந்து கண்ணுல பட்டுச்சு. அப்போ உடனே எடுத்து வச்சு நான் பின்னேரம் டீயோட சாப்பிட்றதுக்காண்டி பேட்டிஸ் செய்ய போறேன். ஓகே, அதுதான் நீங்கள் இந்த காணொலியில் பார்க்க போறீங்க. அதுக்கு முதல்ல என்ன செய்யணும்? எங்களோட யூடியூப் பார்க்குற வியூவர்ஸ் வந்து என்ன செய்யணும்னு சொல்லி மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, நாங்க வீடியோக்குள்ள போவோம். தொடர்ந்து இந்த காணொலியை பாருங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா பேட்டிஸுக்கு தேவையான அளவு மாவு எடுத்துருக்கிறோம். இப்போ வந்து சூப்பராக வந்து மாவு வந்து ரெடி ஆயிட்டு, இனி இதை வந்து சின்ன சின்னதாக உருட்டணும். பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்குது மாவுன்னு பாருங்க. எல்லாம் உப்பெல்லாம் போட்டு எல்லாம் குள்ளாச்சாச்சு. இனி சின்ன உருட்டி போட்டு பார்ப்போம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும், பட்டி செய்கிறதுக்காக மாவெல்லாம் சின்ன சின்ன உருட்டி வச்சிருக்கு. எல்லாம் குழைச்ச மாவை வந்து சின்ன உருட்டி வச்சிருக்கு. இனி வந்து பட்டிஸுக்கு தட்டணும். தட்டி தட்டி எப்படி செய்கிறோன்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, நாங்கள் இப்போ பட்டி செய்கிறதுக்கு மாவெல்லாம் குழைச்சி எல்லாம் உருட்டி வச்சுருக்கோம். அதோட தட்டுறதுக்கு வந்து பூரிக்கட்டை தான் நாங்கள் இப்போ போட்டு தட்ட போகிறோம். அதெல்லாம் ரெடியாக இருக்குது. ஓகே, தொடர்ந்து பாருங்கள் நாங்கள் எப்படி பட்டி செய்கிறோம்னு சொல்லி. இங்கால வந்து பேட்டிஸுக்கு வந்து கறி வந்து ரெடி ஆகி கொண்டு இருக்கு. இது வந்து உருளைக்கிழங்கு வந்து அவிய வச்சிருக்கிறோம். கொஞ்சம் தூள் போட்டு, தூள் போடாம மஞ்சள் தூளும் போட்டு செய்யலாம். நாங்க தூள் தான் போட்டிருக்கோம். அங்கால வந்து தாளிக்கிறதுக்காண்டி வெங்காயம், பச்சை மிளகாய், மற்றது பெருஞ்சீரகம், கருவேப்பிலை போடையில எல்லாம் வச்சிருக்குது. இன்னைக்கு கறி ரெடி ஆன பிறகு நாங்கள் பேட்டிஸ் செய்யறோம்னு சொல்லி பார்ப்போம். இப்போ உருளைக்கிழங்கு வந்து நல்லா அவிஞ்சிட்டுது. தூள் விருப்பம் இல்லாதாக்கள் மஞ்சள் தூளும் போட்டு செய்யலாம். நாங்கள் கொஞ்சம் உரைப்புக்காண்டி தூள் போட்டுக்கலாம். இப்போ நாங்கள் பேட்டிஸ் வந்து செய்ய போகிறோம். அதுக்கு வந்து நான் பூரிக்கட்டையில் வச்சு நல்ல வடிவ வட்டமாக தட்டி எடுக்கிறேன். இது வட்டமாவே இருக்கு. அது வட்டமோ என்ன வடிவோ. ஓகே, இனி என்ன செய்யணும்? இனி வந்து நாங்கள் இந்த பேட்டிஸ் தட்டில் எடுத்து வைக்கோம். நல்ல வடிவா எடுத்து இப்படி வைப்போம். நல்ல பிய்யாம வைக்கணும். வச்சுட்டு இதுக்கு நாங்கள் இப்போ கறி வைக்கணும். இந்தா எங்களோட உருளைக்கிழங்கு கறி. இதான் நான் முதல் செய்கிறேன். பார்ப்போம் அப்படி வருதுன்னு. ஓகே, இப்போ நாங்கள் கறியெல்லாம் வச்சாச்சு. நீ இதை இப்படியே எடுத்து மடிக்கணும். அப்படி வருதுன்னு பேட்டிஸ். ஓகே, மடிச்சாச்சு. இவ்வளோ மாவும் மிச்சம். இனி இந்த மீதம் உள்ள மாவெல்லாம் நாங்க அப்படியே வலிச்சு எடுப்போம். இப்போ வந்து எங்கட பேட்டிஸ் வந்து இப்படி வந்திருக்குன்னு சொல்லி பார்ப்போம். வாவ், எப்படி பாருங்க, சூப்பரா வந்திருக்கு. நல்ல வடிவா வந்திருக்கு. அப்படியே அமர்த்தி விடுவோம். இதான் எங்கட பேட்டிஸ். இது அப்படியே வைப்போம் அழகா. ஓகே, ஒன்று வடிவா ரெடி ஆயிட்டு. இது வந்து பூரிக்கட்டையாலேயும் தேய்ச்சி எடுக்கலாம். நான் கையாலேயே ஈஸியா இருக்குது தட்டை. அப்ப வட்டமா தட்டி எடுப்பேன். வட்டம் இல்லை, ஒரு வடிவில் வேறு. ஆனா அது பிய்யக்கூடாது. இந்த இப்படி எல்லாம் இப்படி பிய்யக்கூடாது. கொஞ்சம் ஓரளவு மொத்தமா தான் எடுக்கும். மாவை மெல்லிசாண்ட பிஞ்சிடும் கறி வைக்க. காணும். இப்ப நாங்க இதை எடுப்போம். எடுத்துட்டு வைப்போம். ஒரே இழுத்து வைக்கணும். அப்பதான் பிய்யா, இல்லாட்டி கறி வந்து வெளியில வந்துடும். இதை அமர்த்து. நல்ல வடிவ இறுக்கி அமர்த்தணும். அப்பதான் நல்ல வடிவ மாவுள்ள கொட்டு. இப்ப நாங்கள் மீதமுள்ள மாவை அப்படியே எடுப்போம். எடுத்துட்டு
அப்படி அமர்த்திட்டு திறப்பேன். வாவ், ஓகே 2 பேட்டிஸ் செய்தாச்சு. ஓகே இப்போ நாங்க இனி எல்லாத்தையும் செய்துட்டு பொரிக்கிற கேக்க பாப்போமே. ஓகே ஓகே எல்லா பேட்டிஸும் செய்துட்டேன். எவ்வளவு அழகா செய்து வச்சுக்கணும்னு சொல்லி பாருங்க. இல்ல சூப்பரா வந்து பேட்டிஸ் வந்துச்சு. இனி நாங்க இன்னைக்கு போட்டு எடுக்க போறோம். எத்தனை பேட்டிஸ் செய்திருக்கீங்க? இதுல வந்து 11 பேட்டிஸ் இருக்கு. 11 பேட்டிஸ் எங்களை வடிவா காணும். சூப்பரா வந்து வந்திருக்கு. இவ்வளவு செய்ததே நான் தான். நீங்கள் தான். ஓகே ரெண்டு தனி ஒரு கையால நான் செய்தேனா. பேட்டிஸ் வந்து ரெடி ஆயிட்டே நீ என்ன செய்ய போறோம்? இனி வந்து எண்ணெய்க்கு போட்டு எடுக்க போறோம். நாங்க எண்ணெய் ஏற்கனவே சூடாகி கொண்டு இருக்குது. ஓகே நாங்க போய் எண்ணெய்க்கு போட்டு எடுப்போம். ஓகே இப்போ வந்து எண்ணெய் வந்து சூடாகி கொண்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் சூடாகணும் போல இருக்கு. இந்த நல்லா கொதிக்கணும் எண்ணெய். அப்பதான் நல்லா பொரியும். இல்லாட்டி எண்ணெய் வந்து இழுத்துடும். சரி பேட்டிஸை போடுங்க பாப்போம். ஓகே எண்ணெய் சூடாயிட்டு நாங்க இப்போ ஒவ்வொன்றா போட்டு எடுப்போம். பத்திகள 3 தான் போடலாம் போல இருக்கு. ஓ இந்த சின்ன சட்டி தானே, அப்ப 3 பேட்டிஸ் தான் போடலாம். நாங்க 3 தான் இப்ப போட்டிருக்கோம். இது வந்து இப்ப நல்லா பொரியட்டும். 10 நிமிஷத்துல சூப்பரான பேட்டிஸ் வந்து ரெடி ஆயிடும். இப்ப இருக்க நாங்க மஞ்சள் பக்கம் திருப்பி விடுவோம். இப்ப வந்து பேட்டிஸ் வந்து நல்லா பொரிஞ்சு கொண்டு வந்துட்டு பாருங்க எப்படி பொங்கி வந்திருக்குன்னு சொல்லி. ஏன்னா நல்ல வடிவா பொங்கி வந்திருக்கு பேட்டிஸ். நாங்க இப்ப இறக்குவோம். சூப்பரான சுவையான எங்க வீட்டு பேட்டிஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஓகே கொஞ்சம் கூட நேர்களுக்கு இல்ல பாத்தீங்களா, அந்த மாதிரி இருக்கு. அந்த மாதிரி பேப்பரே நான் போடல. இப்ப நாங்க எல்லாத்தையும் போட்டுட்டு நான் போட்டு எடுத்துட்டு பார்ப்போமே எல்லா பேட்டிஸும். வாவ் சூப்பரா வந்து நாங்க பேட்டிஸ் எல்லாம் சுட்டு எடுத்துட்டோம். இங்க பாருங்க எப்படி வந்திருக்கு அந்த பேட்டிஸ். சூப்பரா வந்து கொஞ்சம் கூட எண்ணெய் பிடிப்பே இல்லை. இங்க பாருங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் கூட எண்ணெய் கூடி பிடிக்கல. நல்ல வடிவா பேட்டிஸ் வந்து நாங்க முதத்தடையா வந்து சுட்டு எடுத்துட்டோம். நான் இப்ப உங்களுக்கு பேட்டிஸ் வந்து சாப்பிட்டு காட்ட போறேன். சாப்பிட்டு காட்டுங்க பார்ப்போம். எவ்வளவு வடிவா பொங்கி இருந்தோ. ஓ நல்ல டேஸ்டா இருக்கு. நீங்களும் இப்படி சுட்டு சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. ஓகே இதோட இந்த காணொலியை நாங்க முடிச்சு கொள்ளுங்க. மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க. ஓகே இன்னொரு வீடியோல உங்களை நாங்க சந்திக்கின்றோம். பாய்.